ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டார். சண்டே ஒரு நாள் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு பால் குடிப்பார். ஏன்னா அன்றைக்கி வந்து டிஃபன் செய்கிறதுக்கு வந்து லேட்டாக தான் எந்திரிப்போம் சண்டே லீவுன்றனால. ஆனால் இந்த வீக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருந்தது. அதனால் வந்து சண்டே ஒரு 10 o'clock வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். மார்னிங் டிஃபனுக்கு வந்து ஆப்பமும் பட்டர் சிக்கன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்த பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு 100 கிராம் 200 கிராம்லாம் பட்டர் எடுக்க மாட்டேன். ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டு 3 நார்மல் சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் வந்து நல்லா வந்து வதக்குனதுக்கு அப்புறமா வந்து அது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூளுக்கு வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து கலருக்காக யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணால் வந்து நல்லா கலர் கொடுக்குமேன்றதுக்காக. ஃபைனலாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 minutes வந்து மூடி போட்டு நல்லா வந்து அது கொதிக்க விட்டுட்டேன். வதக்குனது எல்லாத்தையுமே வந்து சூடு ஆறவும் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பாத்திரத்துலேயே 1 ஸ்பூன் வெண்ணெய் விட்டு வந்து எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/4 kg கிட்ட வந்து நான் இதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே சேர்த்தோம்னா வந்து கறி வந்து ஒயிட் கலராக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறணும் மசாலா ஐட்டம் சேர்த்து. சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வந்து பிரியாணி ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். இது கூடவே வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து தான் ஊற்றணும். பட் என்னோடய மிக்ஸி ஜாரில் வந்து முந்திரி பருப்பு வந்து அரைப்படாதுன்றதுனால நான் செப்பரேட்டாக வந்து ஒரு 6 பீஸ் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறணும். அந்த காரத்தையும் இல்லைன்னா அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இருந்ததேன்றதுக்காக வந்து இந்த டைம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி தான் வந்து பட்டர் சிக்கன் ரெடி பண்ணியிருந்தேன். இது ஊற்றுனா வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து கஸ்தூரி மேத்தி ஃபைனலாக வந்து அது மேலே தூவி விட்டேன். இப்போ சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் டிஃபனுக்கு ஆப்பம் ஊற்றி பட்டர் சிக்கன் வச்சு சூப்பராகவே ஒரு டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீதம் இருந்த ஆப்பமாவையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு. லஞ்ச் வந்து எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான். ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஏதாச்சும் நான்வெஜ் மதியத்துக்கும் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் ஆஃபீஸ் போனதுனால வந்து மதியத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் சாம்பார், ரைஸு, அப்புறம் வந்து மார்னிங் வந்து ப்ரொக்கோலி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ப்ரொக்கோலி ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். செடியெல்லாம் எதுவும் பெருசாக வளர்க்கலை. என்கிட்ட இருக்கிற 3 செடி 2 நாளைக்கு ஒருக்க வந்து அரிசி கழுவுன தண்ணி வந்து அதுக்கு ஊற்றுவேன். இப்போ வெயில் டைம்ன்றனால டெய்லியே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த செடியெல்லாம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு தெரியாது. பாப்பா கிட்டேருந்து இந்த செடியை காப்பாற்றுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த வீக் சண்டே எனக்கு ரொம்ப மொக்கையாக இருந்ததுங்க. ஏன்னா வாரத்தில் 6 நாளுமே நானும் பாப்பா என்னை பார்த்து பேச, நான் அவளை பார்த்து பேச, இப்படியே தான் எங்களுக்கு பொழுது போகும். அப்பப்போ வேணால் ஹவுஸ் ஓனர் அக்கா வருவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரையும் குறையுமான கன்னடத்தில் அந்த அக்கா கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க பொண்ணு வந்து இன்றைக்கி பாப்பா கூட சண்டைன்றனால நல்லாவே வந்து விளையாண்டுட்டு இருந்தா. பாப்பா வந்து அவள் கூட விளையாண்டுட்டு இருக்க கேப்பில் நான் வந்து குக்கிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. பாப்பாவுக்கு என்ன தான் அந்த பொண்ணு விளையாட இருந்தாலும் அப்பப்போ நான் போய் அவகிட்ட வந்து உட்காந்துட்டு வரணும். இல்லைன்னா ஓயாமல் என்னை தேடி தேடி வந்துடுவா. கொஞ்சம் நேரம் கிச்சனில் வந்து குக் பண்ணுவேன். அப்புறம் அவகிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு வருவேன். பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து எப்பயுமே நான் வந்து லன்ச் எடுத்துக்கிடுவேன். பாப்பா ஒவ்வொரு நாள் வந்து எந்திரிச்சிட்டானா அழுக ஆரம்பிச்சிட்டானா ஒரு 1/2 hour அழுதுகிட்டே இருப்பாள். அவளை சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிரும். டெய்லி ஒவ்வொன்றும் வச்சு எதையாச்சும் அவள் மைண்டை மாற்றிட்டே இருப்பேன். இன்றைக்கி நெயில் பாலிஷ் கிடச்சிது. ஈவினிங் பாதாம் பால் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு மதியமே வந்து நான் பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சுட்டேன். எனக்கு வந்து பாதாம் பால் வந்து சில்லுன்னு குடிக்கிறத விட அது சூடாக குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அருப்புக்கோட்டையில் தேட்டருக்கிட்ட வந்து ஈவினிங் டைமில் இந்த பாதாம் பால் வந்து சூடாக ரெடி பண்ணி விற்றுட்ருப்பாங்க. நான் மோஸ்ட்லி நைட் டைம் அப்பா அம்மா கூட யார் கூட அருப்பட்டைக்கு போனால் அந்த இடத்துல நின்று குடிச்சிட்டு தான் கண்டிப்பாக வீட்டுக்கே வருவேன். சம்டைம்ஸ் எங்கள் அப்பாவை போய் நான் வாங்கிட்டே வர சொல்லிடுவேன். ஈவினிங் ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பீஸா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பீஸாக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.